ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நண்பர்கள் வணக்கம். என் அன்பான வணக்கம். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா, ரேப்பிடோவில் வந்து நம்ம நடக்கிற ஸ்கேம். இது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 1 இயர்க்கு முன்னாடி நான் என் சேனலில் வீடியோ போட்டிருப்பேன். அதில் வந்து அந்த வடக்கன்ஸ் பேசின ஆடியோ எல்லாமே இருக்கும். அந்த வீடியோவும் பாருங்கள். இது யாராவது புதுசாக பார்க்குறவங்களுக்கு அந்த வீடியோ பார்த்துட்டு இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். இதில் என்ன பண்ணுறாங்கன்னா, இப்போ ரேப்பிடோவில் வந்து வடக்கன்ஸ் ஒரு கேங் இருக்குது. ஒரு ஃபேக்காக ஒரு ஆர்டர் போடுறாங்க. ஒரு எனக்கு போட்ட ஆர்டரை வந்து மாதாவரத்துலேருந்து பிக்கப் பண்ணி எக்மோர்லேருந்து ட்ராப் போடுறாங்க. ரூ. 105 காட்டுச்சு. சரி பிக்கப் போனால் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, இதேமாரி வந்து வர சொல்லி இந்த ஆர்டரை வந்து நீங்கள் வந்து எடுத்துக்கங்க சொல்லிட்டு நம்ம பிக்கப் லொக்கேஷன் போன உடனே நமக்கு போடுறோம். அதுவும் அமௌண்ட் எப்படி கட்டுறாங்கன்னா, ஸ்கூட்டி ஆர்டரு பெரிய அமௌண்ட்டாக வரும். அதில் கொஞ்சம் ஒரு பர் கிலோமீட்டருக்கு ஒரு ரூ. 12 ரேஞ்சு கிடைக்கும்னு வச்சுங்களேன். இப்போ நம்ம போன உடனே பரவாயில்ல இந்த ஆசை வரும் நம்ம எடுக்கிறதுக்காக. போயிட்டுக்கு அப்புறம் என்ன பண்ணுறாங்க, கஸ்டமர் வந்து கால் பண்ணி உங்களுடைய நான் முன்னாடியே பே பண்ணிடுறேன், ஜிபே நம்பரை கொடுங்க சொன்னோடனே அவன் நம்ம நம்பர் கொடுத்துட்டா வச்சுங்களேன், ஃபேக்காக ஒரு எஸ்எம்எஸ் அனுப்புவான். அது வந்து நம்ம ஜிபேயில் நம்ம பணம் சென்ட் ஆச்சுன்னா வந்து கிரெடிட்னு சொல்லிட்டு மெசேஜ் வரணும். அது வந்து பணம் உண்மையாக போனால் தான் கிரெடிட்னு வரும். நம்ம நம்பருக்கு அவன் ஃபேக்காக கஸ்டமைஸ் பண்ணி எஸ்எம்எஸ் அனுப்புவான். அதை நம்ம போய் அக்கௌண்ட்டில் போய் செக் பண்ண மாட்டோம். உடனே கொஞ்ச நேரம் கழிச்சு என்ன பண்ணுவான், இல்லை சார் அவங்க வந்து வரல, நீங்கள் அந்த அமௌண்ட் எனக்கு ரிட்டர்ன் பண்ணிடுங்கன்னு சொல்லிட்டு நம்ம போயிட்டு பேங்க் அக்கௌண்ட் செக் பண்ணாமலே திரும்பி நம்ம என்ன பண்ணுவோம், அந்த அக்கௌண்ட்டுக்கு அந்த பணத்தை சில பேர் வந்து பேங்க் அக்கௌண்ட்டில் பணம் இருந்ததுன்னா அமுச்சிடுவாங்க. இந்த மாதிரி நிறைய ரிப்போர்ட் ஆகிருக்கு. இது வரைக்குமே இந்த ரேப்பிடோ கம்பெனி போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணி அவங்கள எல்லா டேட்டாவுமே அவங்க ஐபி அட்ரஸ்லேருந்து எல்லாமே எடுக்கும். பட் இது வரைக்குமே எந்த டேட்டாவுமே பார்த்தீங்கன்னா அவங்க பண்ணாமல் இருக்காங்க, பிடிக்காமலே இருக்காங்க. இது வந்து கண்டினியூஸாக வந்து சென்னை, கோயம்புத்தூர், பெங்களூர், மதுரை எல்லா இடத்துலையும் நடந்துகிட்ருக்கு. நான் எந்த ஆக்ஷனுமே எடுக்கலை. அதுதான் பேசினேன். இது நான் ஹீட்டாக பேசியிருப்பேன். இந்த ஆடியோ ஃபுல்லாக கேளுங்க. முடிஞ்ச வரைக்கும் இதை வந்து சைபர் தமிழ்நாடு போலீஸ்க்கு முடிஞ்ச வரைக்கும் இதை ரிப்போர்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஓகேங்களா? கொஞ்சம் அவராக இருங்க ரேப்பிடோ ஓட்டுறவங்க. தேங்க்யூ. மேடம் ஒன்றும் இல்லை. இப்போ நேற்று ஒரு ஆர்டர் நான் வந்து நைட்டு எடுத்திருப்பேன். ஆர்டர் ஐடி சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. 9825. ஓகே, கடைசி ரைடு கஸ்டமர் கேன்சல் ஆயிருக்கு இந்த ரைடு. ஆமாம் மேடம். இதில் வந்த கஸ்டமர் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கேம் கஸ்டமர் மேடம். ஓகே ஓகேங்களா? இந்த ஸ்கேம் கஸ்டமர்னா அவங்க என்ன சொல்கிறாங்க, ரேப்பிடோவில் இது வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 2 இயர்ஸாக வந்து நிறைய ரிப்போர்ட் ஆகிருக்கு. ஆனால் இந்த பிரச்சனை வந்து பார்த்தீங்கன்னா கண்டினியூஸாக இன்னி வரைக்கும் நடந்துட்டு தான் இருக்குது. இந்த வடக்கன்ஸ் இருக்காங்க பார்த்தீங்களா, நார்த் இந்தியா பீப்புள்ஸு, அதில் சில பேர் என்ன பண்ணுறாங்கன்னா இந்த மாரி வந்து ஸ்கேம் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு ஆர்டர் வந்து ஃபேக்காக போடுறாங்க. போட்டுட்டு வந்ததுக்கப்புறம் எனக்கு இந்த ஆர்டர் நடந்த அனுபவத்தை நான் சொல்கிறேன். வந்ததுக்கப்புறம் வெயிட் பண்ணுங்க, பிக்கப் லொக்கேஷனில் என்னுடைய பாபி வருவாங்க, வெயிட் பண்ணுங்க சொன்னாங்க. பாபினா எனக்கு புரியல, எனக்கு ஏதோ அக்காவா அது என்ன சொன்னாங்க, வெயிட் ஹிந்தியில சொல்றான், வெயிட் கரோ அப்படின்னு சொன்னான். சரி வெயிட் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு 2 மினிட்ஸ் கழிச்சு திருப்பி நான் கால் பண்ணேன். இன்னும் வரவே இல்லை. கேட்டேன், பையா ஜிபே நம்பர் சென்ட் மீ, டெல் மீ, நான் வந்து உங்க நம்பருக்கு வந்து என்ன பேமெண்ட் அனுப்பிச்சு விடுறேன், எக்ஸ்ட்ராவே உங்களுக்கு அந்த அனுப்பிச்சு விடுறேன், அவங்கள மட்டும் நீங்க கரெக்டா வந்து ட்ராப் பண்ணுங்க சொன்னான். சரி ஃபர்ஸ்ட் ஆளே வரலையும் கேட்டேன். இன்னும் ஆளே வரல. ஃபர்ஸ்ட் இல்லை நீங்கள் சென்ட் பண்ணுங்க நம்பர். இல்லை நீங்கள் அவங்க வந்துட்டோம், எண்ட் ஆஃப் த ரைடில் நான் உங்களுக்கு கால் பண்ணுறேன், அப்போ நீங்கள் பே பண்ணால் போதும் சொன்ன உடனே இல்லை, உடனே கால் கட் பண்ணிட்டான். ஓகே சார், தயவு செஞ்சு மன்னிச்சுக்கணும். ஆனால் தொந்தருக்கு இது வந்து ஆல்ரெடி சில கேப்டன் சார் வந்து எங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. உங்கள் ரிக்வெஸ்ட் படி நாங்கள் எடுத்துக்கிறோம். எதுவும் வரி பண்ணிக்காதீங்க. ஃபியூச்சரில் வந்துட்டு கஸ்டமர் மூலமாக இந்த மாதிரி இஷ்யூ ஆச்சுன்னா இமீடியட்டாக எங்களுக்கு கால் பேக் பண்ணுங்க. எதுக்குன்னா ஒரு கஸ்டமர் ஐடியும் கூட நாங்கள் உங்களோட ரிக்வெஸ்ட்டை எடுத்துட்டு நாங்கள் டீமுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறோம். எதுவும் வரி பண்ணிக்காதீங்க. ஆல்ரெடி டீம்லேருந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க, எந்த தொந்தரவும் ஆகாது. தயவு செஞ்சு ஒரு ஓடிபி ஆகட்டும், பர்சனல் நம்பர் ஆகட்டும், எதுவுமே டீட்டெயில்ஸ் கொடுக்க போகாதீங்க சார். ஓகேங்களா? இல்லை, இப்போ நான் என்னோட கன்சர்ன் என்னன்னா, இப்போ இவங்க ஐடியா வந்து பிளாக் பண்ணுங்க இவரு இப்ப கஸ்டமரை. ஏன்னா இந்த மாதிரி வந்து இப்ப திரும்பவும் வந்து அவர் அகைன் புக் பண்ணுவாரு. நீங்க பிளாக் பண்ணலாம். இந்த மாதிரி ரேபிடோ கேப் திருப்பி அக்செப்ட் பண்ணிட்டு திருப்பி அங்க போயிட்டு யாராவது லாஸ் ஆக வாய்ப்பு இருக்கு. ஸோ அதனாலதான் உடனே ஃபீட்பேக்ல மேடம் கம்ப்ளைண்டா எடுத்துங்க. கம்ப்ளைண்டா எடுத்துட்டு அவங்க மேல ஆக்ஷன் எடுங்க. இது நீங்க இது அவங்க வந்து நிறைய யூசரை வந்து நிறைய மொபைல் நம்பர் கிரியேட் பண்ணி இதுல என்ன தெரியுமா அவங்க பண்றாங்க, அவங்க புக் பண்ணவங்க பாத்தீங்கன்னா ஃபீமேல் நேம்ல புக் பண்றாங்க. கால் போட்டாலுமே இப்ப கால் வந்து பாத்தீங்கன்னா அது இந்த கால் போக மாட்டேங்குது, அது வந்து என்கிரிப்ட் கால் தான் போகுது. ஸோ எவ்வளவு செக்யூரா இருக்காங்க பாருங்க. அவங்க நம்பரையும் ட்ரேஸ் பண்ண முடியாது. இப்ப என்னோட கேள்வி என்னன்னா, இப்ப நீங்க ஏன் அவங்க மேல நீங்க ஆக்ஷன் எடுக்கக்கூடாது? இவங்க எந்த சர்வர்ல இருந்து புக் பண்றாங்க, எந்த ஐபி அட்ரஸ்ல இருக்கும்ல, நீங்க போலீஸ் ஆஃபீஸர் போயிட்டு கமிஷன் ஆஃபீஸர் போயிட்டு இந்த மாதிரி எங்க ரேபிடோ கேப்டன்ஸ் வந்து பாதிக்கப்படுறாங்க, இந்த மாதிரி ஸ்கேம் கால் வந்து நடந்திருக்கு, இது மாதிரி பண்றாங்க, அந்த ஒரு டேட்டா உங்ககிட்ட இருக்கும் இல்லையா? இப்ப அவனை பத்தி டேட்டா எல்லாமே உங்க ரேபிடோடைய சர்வர்ல இருக்கும்.
இப்போ நீங்க அந்த ஐபி அட்ரஸ் ட்ரேஸ் பண்ணி நீங்களே போயிட்டு வாலண்டரியா இப்போ சென்னையில போயிட்டு கமிஷன் ஆஃபீஸர் போய் கம்ப்ளைண்ட் பண்ணலாம் இல்லைங்களா உங்க டீம்கிட்ட சொல்லி எஸ்கேஷன் டீம்கிட்ட சொல்லி. கண்டிப்பா அது இல்லைனா நீங்க கம்ப்ளைண்ட் பண்ணாதனால தான் மேடம் இந்த மாதிரி அந்த கேங்கு பிடிக்காதனால தான் நாங்கள் வந்து எங்களை மாதிரி ரேபிடோ கேப்டன்ஸ் வந்து ஒரு பிளாட்ஃபார்ம் கிரியேட் பண்ணி நாங்கள் ஒரு பார்ட் டைமாக ஓட்டும் போது இந்த மாதிரி அஃபெக்ட் ஆச்சுன்னா எங்களுக்கு என்ன ஆகும்? இப்போ சார் உங்க கம்ப்ளைண்ட் எடுத்துக்கிறோம். அது நீங்க இது வரைக்கும் அவங்க மேல நீங்க இது இல்ல மேடம் இந்த கம்ப்ளைண்ட் நான் வந்து எனக்கு ஒரு 1 இயர்க்கு முன்னாடி நடந்தது. அதுக்கப்புறம் இப்பதான் நடக்குது இந்த பிரச்சனை. அப்படின்னா வந்து இன்னும் யாரோ அவங்க ஏமாந்து இருக்கிறதால தான் வந்து கண்டினியூஸா வந்து பண்ணிட்டே இருக்கான். என்னோட கேள்வி என்னன்னா அந்த கேங்கை ஒன்னும் ஏன் நீங்க பிடிக்காம இருக்கீங்க? நீங்க ஏன் வந்து ரேபிடோ சைட்ல இருந்து எந்த ஒரு ஆக்ஷன் எடுக்காம இருக்கிறீங்க? இல்ல சார் ஆல்ரெடி டீம்ல இருந்து சர்ச் பண்ணிட்டு இருக்காங்க. எதுவும் வரி பண்ணிக்காதீங்க. இல்லையே நீங்க எதுவும் சர்ச் பண்ணல எந்த அப்டேட்டும் வரலையே மேடம் எதுவுமே. அவங்கள நாங்க பிடிச்சிட்டோம் நாங்க நோட்டிபிகேஷன் வராது சார். அது வந்து கம்பெனில இருந்து அவங்க ஐடி பிளாக் பண்றதாகட்டும் அந்த மாதிரி இஷ்யூ இது வந்து ரிசால்வ் பண்ணிட்டு இருக்காங்க. இல்ல பிளாக் பண்றது வந்து பர்மனன்ட் சொல்யூஷன் கிடையாது இல்ல மேம். கண்டிப்பா அதாவது பிளாக் நீங்க பண்றீங்களா எனக்கு அது கூட எனக்கு அந்த 100% கன்ஃபர்மேஷன் தெரியல. ஏன்னா அது வந்து கண்டினியூஸா புக் பண்ற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. சரிங்களா? இதை வந்து நான் மட்டும் சொல்லல, எங்க குரூப்ல ஒரு 500 பேர்ல இருந்து 1000 பேர் வந்து பைக் டாக்ஸி ஓட்டுறவங்க ஒரு குரூப் இருக்கு. இதுல பாத்தீங்கன்னா டெய்லியுமே யாராவது ஒருத்தவங்க இந்த மாதிரி பிரச்சனை ஃபேஸ் பண்ணிட்டே இருக்காங்க. அதுலயும் சொல்லிட்டு இருக்காங்க. புரியுதுங்களா? அப்ப வந்து இது மெயின் சொல்யூஷன் இதுக்கு வந்து பண்ணோம்னா அந்த கேங்கை நீங்க பிடிக்கணும். அதுக்கு வந்து பிடிக்கிற ட்ராக்கிங் சொல்யூஷன் எல்லாமே உங்ககிட்டே இருக்கு. நீங்க வந்து தமிழ்நாடு சைபர் கிரைம் போலீஸ் டைப் பண்ணி இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க, இந்த மாதிரி டேட்டா நாங்க ஷேர் பண்றோம் சார் சொல்லிட்டு அவங்க ஈஸியா நீங்க ட்ரேஸ் பண்ணலாமே. கண்டிப்பா கண்டிப்பா அது ஈஸியா பிடிக்கலாம் மேடம். நீங்க ஒண்ணு இல்ல தமிழ்நாடு சைபர் கிரைம் போலீஸுக்கு போயிட்டு நீங்க ஒரு டைப் பண்ணி ஈஸியா பண்ணி பிடிக்கலாம் மேடம். இது இப்ப எவ்வளவு பேர் லாஸ் ஆகுறாங்க இல்லைங்களா? கண்டிப்பா சார். அது ஏன் நீங்க பண்ண மாட்டீங்கன்றதான் அப்ப எங்களுக்கு என்ன தோணுது. இப்ப இவங்க வந்து இப்ப ஸ்கேமருக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி தானே இருக்கு. கேப்டனுக்கு வந்து லாஸ் ஆனாலும் பரவாயில்ல, ஸ்கேமர் சப்போர்ட் பண்ற மாதிரி தானே இருக்கு இது இன்டைரக்டா. கண்டிப்பா சார் உங்க ஃபீட்பேக் எடுத்துக்கிறோம். உங்க கம்ப்ளைண்ட் கூட எடுத்துக்கிறோம். எதுவும் வரி பண்ணிக்காதீங்க. கூடிய உங்க ஐடி பிளாக் பண்ணிட்டீங்களா? அந்த நான் சொன்ன ஐடி பிளாக் பண்ணிட்டீங்களா? இல்ல அது டீம்ல இருந்து பிளாக் ஆகும். அவங்களுக்கு நாங்க ரிக்வெஸ்ட் அனுப்பிச்சிடுறோம். தயவு செஞ்சு வெயிட் பண்ணுங்க சார். ஓகே. அவர் புக் பண்ண பேர் என்ன மேடம்? அந்த புக் பண்ண பர்சன் பேரு உங்களுக்கு காட்டுதுங்களா? ஹமீத் கானன் இருக்கு சார். ஆனா பட் ஆனா வந்து பேர்ல வந்து ஆம்பளை பேரா காட்டுது. ஆனா அவங்க என்ன பண்ணுங்கன்னா கால் பண்ணா நான் டைரக்டா நம்பர் போகல. இப்ப வந்து பாத்தீங்கன்னா ஃபீமேல் நம்பர் மட்டும் தான் என்கிரிப்ட் காய் போடணும். மறுநாள் இந்த கார்டை கேன்சல் பண்ணிட்டு திரும்பி அந்த நம்பருக்கு கால் பண்றேன். அது காலே போகல. அது வந்து பாத்தீங்கன்னா என்கிரிப்ட் கால் தான் போகுது. மறுபடியும் ரிட்டர்ன் கால் போகாது சார். இல்ல ஃபீமேல் கால் தான். இல்ல இப்ப சில பேர் ஒரிஜினல் நம்பர் வந்து மேல் கேண்டிடேட் மேல் கஸ்டமர் வந்தனா ஆம்பளை நம்பர் ஷோ ஆயிடும். இதே ஃபீமேல் கேண்டிடேட் வந்தா மட்டும்தான் அது என்கிரிப்ட் கால் போகும். அவங்க பாரு எங்க ஆம்பளை பேர்ல புக் பண்ணி கேட்டகரியில ஃபீமேலா வந்து செலக்ட் பண்ணி பண்ணிருக்காங்க. நீங்க பாருங்க கேட்டகரி ஃபீமேலா பண்ணிருப்பாங்க அவங்க. அப்படின்னா கால் போகாம இருக்கும். என்னுடைய எப்படிலாம் பண்றாங்க பாருங்க. கண்டிப்பா சார் உங்க கம்ப்ளைண்ட் எடுத்துக்கிறோம். எதுவும் வரி பண்ணிக்காதீங்க. கூடிய சீக்கிரம் மேடம் ஒரி பண்ணிக்காதீங்கன்னு சொல்ல ஒரே தான் ஆயிட்டு இருக்கு. இதுல சப்போஸ் எனக்கு இந்த சிச்சுவேஷன்ல எனக்கு வந்து நடக்கல, நடந்திருந்தேன்னா என்னுடைய மனநிலை எப்படி இருந்திருக்கும்? நான் லாஸ் பண்ணிருந்தேனா? கண்டிப்பா சார் தயவு செஞ்சு மன்னிக்கணும். ஆனதந்திருக்கு கண்டிப்பா உங்க ஃபீட்பேக் உங்க கம்ப்ளைண்ட் எடுத்துக்கிறோம் சார். ஓகேங்களா? நீங்க வந்து என்னுடைய சின்ன ரிக்வெஸ்ட் என்னன்னா உங்களுடைய எக்ஸ்டேஷன் டீம் கிட்ட சொல்லி நீங்க ஒரு ப்ராப்பரான ஒரு இந்த டேட்டாலாம் நீங்க எந்தெந்த ரிப்போர்ட் ஆகுதோ நீங்க இப்ப நான் ரிப்போர்ட் பண்ணனா இந்த டேட்டா விடுங்க. அது மாதிரி எத்தனை ஒரு நாளைக்கு எவ்வளவு டேட்டா ரிப்போர்ட் ஆகுது அந்த நம்பர் ஐடி எல்லாத்தையும் எடுத்துன்னு போயிட்டு நீங்க கமிஷன் ஆஃபீஸ்ல போயிட்டு இந்த மாதிரி இத்தனை ரிப்போர்ட் ஆகுது மேடம், இங்க சர்வர் டேட்டாவும் தரோம், ஐபி அட்ரஸும் தரோம், இது கொஞ்சம் ட்ரேஸ் பண்ணி கொஞ்சம் பிடிங்க சொல்லி நீங்க கம்ப்ளைண்ட் பண்ணாலே பாதி வேலை முடிஞ்சது மேம். இது நீங்க பண்ணவே மாட்டீங்க. எனக்கு தெரிஞ்சு ரேப்பிடோ தான் இது பண்ணுதான்னு சொல்லிட்டு சந்தேகமா இருக்கு எங்களுக்கு. எங்க ஃப்ரெண்ட்ஸ்குள்ள நாங்க குரூப்ல பேசிட்டு இருக்கோம். இந்த ஸ்கேமரே ரேப்பிடோ தான் பண்ணிட்டு இருக்கு அப்படின்னு சொல்றதா எங்க குரூப்ல டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இல்ல சார் கூடிய சீக்கிரத்துல இஷ்யூ வந்து ரிசால்வ் ஆகும். எதுவும் வரி பண்ணிக்காதீங்க. இல்ல மேம் பேசிட்டு இருக்காங்க. உண்மையா அதுக்கும் டவுட்டா இருக்கு எங்களுக்கு தெரியல. இந்த ஸ்கேமே வந்து ரேப்பிடோ டீம் இல்ல சார் அந்த மாதிரி எதுவும் கிடையாது. தயவு செஞ்சு மன்னிக்கணும். உங்க கம்ப்ளைண்ட் எடுத்துக்கிறோம். எதுவும் வரி பண்ணி ஏன்னா அவங்க மேல எந்த ஆக்ஷன் எடுக்க மாட்டாங்கல்ல, அதுக்காக தான் டவுட் வருது எங்களுக்கு. கூடிய சீக்கிரத்துல அப்டேட் ஆகும். எதுவும் வரி பண்ணிக்காதீங்க. சரி ஓகே மேடம், தேங்க்யூ. வேற தகவல் தேவைப்பட்டுங்களா? வேற எதுவும் இல்லை, நன்றி. சின்ன ரிக்வெஸ்ட் இந்த கால் பண்ணி ராப்டோ அப்ளிகேஷன் எஸ்ஆர்னோ ஃபீட்பேக் பண்ணணும். தயவு செஞ்சு நான் கொடுத்த தகவலும் கொடுத்தீங்கன்னா எஸ்ன்னு கொடுங்க. ராப்டோ அதுக்காக மிக்க நன்றி. ஓகே.
யூடியூப் சேனலுக்கு எல்லாருமே லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அந்த பெல்லுங்கிற பட்டன் இருக்கும், உங்கள் பொண்ணான கையால் அந்த பெல்லை மட்டும் கொஞ்சம் அமுக்கிடுங்க. உங்களால் முடிஞ்ச ஒரு 100 சப்ஸ்கிரைப் வந்தால் அவங்க குடும்பம் செழிக்கும், அவங்கள சுற்றி உள்ள எல்லாரும் செழிப்பாங்க. கண்டிப்பாக ஆதரவு கொடுங்க நண்பர்களே. வீடியோவை தள்ளாமல் பாருங்கள். என்னுடைய ஆதரவு கண்டிப்பாக உண்டு.